தேர்தல் கூட்டணிக்காக தேமுதிகவிடம் திமுக பேரம் செய்ததாக வைகோ கூறிய நிலையில் அது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம். 80 தொகுதிகளும் 500 கோடி ரூபாயும் திராவிட முன்னேற்ற கழகம் தருவதற்கு முன்வந்தது என்ற செய்தி இன்றைக்கு ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. அது உண்மையுமாகும். நான் கேள்விப்பட்டது கலைஞர் அவர்கள் ஒரு சீட்டில் ஒரு தாளில் எழுதியே கொடுத்து அனுப்பியதாக. சும்மா பேரம் பேசுனீங்களா என்று சீப் பாலிடிக்ஸை தயவு செஞ்சு யாரும் அகைன் அண்ட் அகைன் பேசாதீங்க. நான் தெளிவா மகளிர் கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன், பேரம்னு மீண்டும் அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தாதீங்க. இன்னைக்கு கேப்டன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுத்து எல்லாரும் இன்னைக்கு கேப்டனை கூப்பிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும், நிச்சயமாக தமிழ்நாட்டை முன்னேற்றணும் என்று ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்காரு. பேப்பர் செய்தி தான் வழக்கமா அவங்க தரப்புல எல்லா பத்திரிகைகளிலும் வந்த செய்தி தான். அனைத்து பத்திரிகைகளிலும் வந்த செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன். முக்கியமான பத்திரிகைகளிலே கூட கிட்டத்தட்ட 2 மாத காலமாக வந்தது. இவ்வளவு இடங்கள், இவ்வளவு பணம் என்றெல்லாம் அங்கே கொடுப்பதற்கு முயன்றார்கள் என்று அவர் ஏத்துக்கலைங்கிறது வேற. முதல்ல பேச்சுவார்த்தையே நடைபெறல. பேச்சுவார்த்தை ஒருவேளை நடந்திருந்தா வைகோ சொல்றதை விட உண்மையா கூட இருந்திருக்கலாம். ஆனா பேச்சுவார்த்தை நடைபெறாத போது அது எப்படி நடந்திருக்க முடியும்? இதுக்கு பதில் விஜயகுமாருடைய விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைகோ அவர்கள் சுமத்தி இருக்கிற காரணத்தினால இது சட்டப்படி உரிய நடவடிக்கையை தலைவர் கலைஞர் அவர்கள் நிச்சயமாக எடுப்பார்கள். ஒரு பொய்யை அவர் சொல்லி இருக்கிறார். எனவே அவருக்கு சட்டப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பிலே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படி வழக்கு தொடர்ந்தால் சட்ட ரீதியாக அதை சந்திப்பேன். மிக்க மகிழ்ச்சி.